அது ஜனவரி மாசம். குளிர் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. காலையில எழுந்துச்சு தண்ணிய தொட்டா போதும் கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆறு குளத்துல இருக்கிற தண்ணி எல்லாமே ஐஸ் கட்டியா இருந்துச்சு. அதனால பறவைங்க எல்லாரும் குளிக்கிறத விட்டுட்டு பர்ஃபியூமா அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுலயும் முக்கியமா பன்னு குளிக்கிறதுங்கிற வார்த்தையே மறந்துட்டான். காலையில 8 மணி. ஊரே பனியில முழுகி இருந்துச்சு. அப்ப சோட்டு வீட்டு வாசல்ல பெரிய சண்டையே நடந்துச்சு. டேய் பன்னு, மரியாதையா எழுந்திரி. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நீ குளிச்சேதான் ஆகணும். ஒரு வாரம் ஆச்சு நீ குளிச்சு. நாத்தம் தாங்க முடியலடா. அப்ப பன்னு கிளை போர்வையை எடுத்து முகத்தை மட்டும் காட்டிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டே, அம்மா ப்ளீஸ் அம்மா, எனக்கு ஒண்ணு வேணும்னாலும் போட்டுடு, ஆனா குளிக்க சொல்லாதம்மா. வெளியில இருக்கிற தொட்டி தண்ணிய பாத்தியாமா? அது தண்ணி இல்லம்மா, லிக்விட் ஐஸ். அத தொட்டா அப்புறம் நான் சில மாதிரி மாறிடுவேம்மா. உன் புள்ள உயிரோட உன் முன்னாடி இருக்கணுமா இல்ல கண்ணுக்கு முன்னாடி சிலையா இருக்கணுமான்னு யோசிச்சுக்கோ. வாய மூடுறா. தண்ணி காய வைக்கலன்னா அடுப்புல விறகுல, கேஸும் தீந்து போச்சு, ஹீட்டரும் வேலை செய்யல. போய் குளிச்சுட்டு வாடா. இதே நிலைமைதான் துணி லூசி வீட்ல இருந்துச்சு. யார் வீட்லயுமே சுடுதண்ணி இல்ல. சிச்சு காக்கா திண்ணையில உட்காந்துக்கிட்டு எல்லார் வீட்லயும் நடக்கிறத கவனிச்சுக்கிட்டு இருந்தா. அப்ப அவளுக்கு ஒரு பிசினஸ் ஐடியா வந்துச்சு. சிச்சு அவ மனசுக்குள்ள, ஊர்ல எல்லாரும் சுடுதண்ணிக்காக தவிக்கிறாங்க. வீட்டுக்கு பின்னாடி இடம் இருக்கு, பெரிய பித்தளை பாத்திரமும் இருக்கு, விறகு காட்டுல இலவசமா கிடைக்குது. நான் செய்ய வேண்டியதெல்லாம் சுடுதண்ணி காய்ச்சி ஒரு பக்கெட் தண்ணி 50 ரூபான்னு விக்கிறது. 100% லாபம். வாவ் சிச்சு, உன்னோட மூளையே மூளைதான். உடனே சிச்சு காக்கா உள்ள போய் படுத்துக்கிட்டு இருந்த சின்னவை எழுப்பி, டேய் சின்னோ, எழுந்திரிடா, நமக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு. நீ போய் சீக்கிரமா காட்டுல காஞ்ச விறக கொண்டு வா. நான் போர்டை எழுதிக்கிட்டு இருக்கேன். அம்மா, இந்த பனியில என்னோட ஸ்கின் எல்லாம் டேமேஜ் ஆயிடுமா, என்னால போக முடியாது. டேய், இந்த பிசினஸ் சக்சஸ் ஆச்சுன்னா உனக்கு பியூட்டி பார்லருக்கு நான் கூட்டிட்டு போறேன்டா, வாடா. உடனே சிச்சு காக்கா வேலைய ஆரம்பிச்சது. வீட்டுக்கு பின்னாடி பெரிய அடுப்பை பத்த வச்சு அதுல பெரிய அண்டா வச்சு சுடுதண்ணி கொதிக்க வச்சுக்கிட்டு இருந்துச்சு. வீட்டுக்கு முன்னாடி ஒரு போர்டு போட்டிருந்துச்சு, சிச்சு காக்கா ஹாட் வாட்டர் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி. அதுல 4 விதமான ரேட்டு போட்டிருந்துச்சு. ஒரு பக்கெட் ஹாட் வாட்டருக்கு வெறும் 30 ரூபாய் மட்டும்தான். டீலக்ஸ் பக்கெட் ஹாட் வாட்டருக்கு வெறும் 50 ரூபாய் மட்டும்தான். ஹர்பல் பக்கெட் ஹாட் வாட்டருக்கு வெறும் 70 ரூபாய் மட்டும்தான். விஐபி ஸ்டீம் பாத் அது வெறும் 20 ரூபாய் தான். இல்லனா 10 நிமிஷத்துக்கு குளிச்சுக்கலாம். அதுல முக்கியமான கண்டிஷன் என்னன்னா, சோப்பும் பக்கெட்டும் நீங்க தான் கொண்டு வரணும். அத பார்த்ததும் குளிர்ல தவிக்கிற பறவைங்க எல்லாரும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. சீச்சு, எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா இது? நல்ல வேளையா, குளிக்கிறதுக்கு எனக்கு ஒரு பக்கெட் தண்ணியை கொடுக்கறியா? வாங்க வாங்க, கியூல நில்லுங்க. பணம் முதல்ல, தண்ணி அப்புறமா. உடனே பன்னு போய் ஒரு பக்கெட்டை கொண்டு வந்து லைன்ல நின்னுக்கிட்டு இருந்தான். அவன் சிச்சு கிட்ட வந்தான். ஆண்டி, ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. வாவ், இங்க வரும்போதே அனல் தூக்குது. எனக்கு ஒரு டீலக்ஸ் பக்கெட் வாட்டர் கொடுங்க. சரி பொண்ணு, கொடுக்கறேன். 50 ரூபாய் கொடு. கொடுக்கறேன் ஆண்டி. ஆனா ஒரே ஒரு டவுட்டு, இந்த தண்ணியில உப்பு பெப்பர் ஏதாவது போடுவீங்களா? என்னது, உப்பு பெப்பரா? குடிக்கிற தண்ணியில இது எல்லாம் போடுவாங்களாடா? அப்படி இல்ல ஆண்டி, 50 ரூபா கொடுத்து ஒரு பக்கெட் சுடு தண்ணி வாங்குறேன். பாதி பக்கெட் தண்ணியில குளிச்சுட்டு பாதியில மேகி போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல. கேஸ் மிச்சம், அதான் அதுல கொஞ்சம் பெப்பரும் சால்ட்டும் போட்டு கொடுத்தீங்கன்னா. சிச்சு காக்கா தலையில அடிச்சுக்கிட்டு, டேய், இந்த தண்ணி குளிக்க மட்டும்தான், குடிக்கிறதுக்கு கிடையாது. உனக்கு தண்ணி வேணுமா வேணாமா? சரி சரி ஆண்டி, ஏன் இவ்வளவு கோவம்? அந்த ஹெர்பல் வாட்டரே கொடுங்க. அதுல அட்லீஸ்ட் வேப்பல மனமாவது வரும்ல. அப்போ சிச்சு காக்கா காஞ்சி போன ஒரு கைப்பிடி வேப்பலை எடுத்து தண்ணியில போட்டு கொடுத்துச்சு. அது உதந்த வேப்பலை தான், பறிச்சது கூட இல்ல. அப்பதான் மகிக்கடுகு கண்ணாடியை சரி பண்ணிக்கிட்டு அதோட டிரைவரான குஹு கூட அங்க வந்துச்சு. குஹு கிட்ட ஒரு பெரிய டப் இருந்துச்சு. சிச்சு, உன்னோட பிசினஸ் ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கும் ஒரு பக்கெட் தண்ணி வேணும். ஆனா நார்மல் வாட்டர் கிடையாது, எனக்கு வெளிநாட்டு தண்ணி வேணும். அதாவது இந்த அமெரிக்கால யூஸ் பண்ணுவாங்கல்ல, ப்ளூ கலர் தண்ணி, அந்த தண்ணி தான் வேணும். சிச்சு காக்கா சிரிச்சுக்கிட்டே, அமெரிக்கா தண்ணி வேணுமா? இருக்கு இருக்கு, ஆனா அதுக்கு ஸ்பெஷல் சார்ஜ் ஆகுமே. சிச்சு காக்கா சின்னுவோட காதுல ரகசியமா இத சொல்லுச்சு. டேய் சின்னு, வீட்டுக்குள்ள உஜாலா பாட்டில் வச்சிருக்கேன், நீ போய் அதை எடுத்துக்கிட்டு வாடா. ஆனா அது துணிக்கு போடுறது இல்லம்மா. டேய், கிழவி கனடா தெரிய போகுது, கலர் மாறினா போதும், அதுக்கு ஒன்னும் தெரிய போறது இல்ல. சிச்சு காக்கா தண்ணியில 4 சொட்டு நீலத்தை கலந்துச்சு. உடனே தண்ணி எல்லாம் நீல நிறத்துக்கு மாறுச்சு. இந்தாங்க மேடம், கலிபோர்னியா ப்ளூ வாட்டர்.
இதுல நீங்க குளிச்சீங்கன்னா உடம்பெல்லாம் ஷைனிங் ஆயிடும். வெறும் 200 ரூபாய் மட்டும்தான். வாவ், கலர் சூப்பரா இருக்கு. குஹு, 200 ரூபாய் கொடு, தண்ணியே எடுத்துட்டு போலாம். பன்னுக்கிளி அந்த பக்கெட் தண்ணியை எடுத்துக்கிட்டு வேக வேகமா அவனுடைய வீட்டுக்கு போனான். வெளியில குளிர் அதிகமா இருந்துச்சு. அவன் வீட்டுக்கு போறதுக்கு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. அவன் பாத்ரூமுக்கு போய் துணியெல்லாம் கழட்டி தண்ணியை தொட்டு பார்த்தப்போ, ஐயோ என்ன இது, தண்ணி மறுபடியும் சில்லுன்னு ஆயிடுச்சு. அப்பல புகை வந்துகிட்டு இருந்துச்சு, அதுக்குள்ள ஆறி போச்சா? ஐயோ, அப்ப என்னுடைய 70 ரூபாய் வீணாதான் போச்சா அப்படின்னு அந்த தண்ணியை கொஞ்சம் குடிச்சு பார்த்து, சீச்சி, தண்ணியை குடிக்கலான்னு பார்த்தா அதுவும் முடியல. வேப்பெல்லாம் போட்டதுல தண்ணி எல்லாம் கசப்பா இருக்கு. ஐயோ, உண்மையிலேயே என் பணம் இப்படி வீணா போச்சே. இது அங்க இருக்கிற எல்லாருக்குமே நடந்துச்சு. இந்த குளிர் காத்து வீசும்போது எல்லாருமே பக்கெட் தண்ணியை வீட்டுக்கு கொண்டு போறதுக்கு முன்னாடியே அது ஆறி போச்சு. எல்லாரும் கோவத்தோட சிச்சுவோட வீட்டுக்கு வந்தாங்க. துணி, சோட்டு, லூசி, மஹி, பன்னு எல்லாருமே ஆறி போன தண்ணியை கொண்டு வந்து சிச்சு வீட்டுக்கு முன்னாடி சண்டை போட ஆரம்பிச்சாங்க. சிச்சு, எங்களை ஏமாத்துறியா? நீ சுடு தண்ணி விக்கிறியா இல்ல பச்சை தண்ணி விக்கிறியா? வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஆறி போச்சு, எங்க பணம் கூட. சிச்சு, நீ கொடுத்த ப்ளூ வாட்டர்ல குளிச்சதுக்கு அப்புறம் வெள்ளையா இருக்கிற என்னுடைய இறகு எல்லாமே நீளமா மாறிடுச்சு. இப்ப நான் அவதார் மூவில வர அந்த பறவைங்க மாதிரி இருக்கேன். எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஆண்டி, நீங்க இந்த தண்ணியில என்ன ஹெர்பல் போட்டீங்க? வேப்பையில தான் உங்களுடைய ஹெர்பலா? அதை எங்க வீட்டு ஆடு கூட சாப்பிடவே இல்லை. என் பணத்தை திரும்ப கொடுங்க, இல்ல அந்த பணத்துக்கு ஏத்தாப்புல பொரியாவது கொடுங்க. இது எல்லாத்தையும் கேட்டு சிச்சு காக்கா கொஞ்சம் கூட பதட்டப்படாம, அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. நான் கொடுக்கும்போது தண்ணி நல்லா சூடா புகை வர மாதிரி தானே இருந்துச்சு. நீங்க வீட்டுக்கு போறதுக்குள்ள தண்ணி ஆறி போச்சுன்னா அது என்னோட தப்பு இல்லையே, அது கிளைமேட்டோட தப்பு. அதுக்கு எல்லாரும் என்ன கேள்வி கேட்டா என்ன பண்றது? என்ன சிச்சு லாஜிக்கே இல்லாம பேசுற? வீட்டுக்கு போற வரைக்கும் தண்ணி சூடா இல்ல அப்படின்னா நாங்க எப்படி அதுல குளிக்கிறது? சிச்சு காக்கா மறுபடியும் ஒரு ஐடியா பண்ணுச்சு. நீ சொல்றது உண்மைதான் டுனி, உங்க பிரச்சனை எனக்கு புரியுது. இப்போ பக்கெட்ல இருக்கிற தண்ணி ஆறாம இருக்கணும்னா அதுக்கு ஒரு மூடி மூடினா சரியா போயிடும். அப்புறம் பக்கெட்டை சுத்தி ஒரு கோணிப்பைய சுத்தி கொடுத்தா தண்ணி வீட்டுக்கு கொண்டு போற வரைக்கும் சூடா இருக்கும். ஆனா மூடிக்கு 10 ரூபாய், அந்த கோணிப்பைக்கு 20 ரூபாய், தண்ணிக்கு 70 ரூபாய், மொத்தம் 100 ரூபாய் கொடுத்தா உங்க வீடு வரைக்கும் சுட சுட தண்ணி வந்துடும். என்னது, தண்ணிக்கு 70 ரூபாய், மூடிக்கு 10 ரூபாய், கோணிப்பைக்கு 20 ரூபாய், மொத்தம் 100 ரூபாவா? அட கடவுளே, 100 ரூபாய்க்கு ஒரு பிளேட் பிரியாணியே கிடைக்குமே. இந்த சுடுதண்ணிக்காக நாங்க என்ன எங்க சொத்தை எழுதி வைக்கணுமா? அப்ப சின்ன அவங்க அம்மா கிட்ட, அம்மா தண்ணி காலி ஆயிடுச்சு, அண்டால தண்ணி இல்ல. ஐயோ, தண்ணி தீந்து போச்சா? இப்பவே காய்ச்சறேன். சின்னு, டயர் கொண்டு வா. டயரா? புகை வருமா? கண்ணு எரியுமா? பரவாயில்லடா, கஸ்டமர் வெயிட் பண்றாங்க, போ. சின்ன போய் பழைய டயரு, ரப்பர் எல்லாத்தையும் கொண்டு வந்து அடுப்புல போட்டான். உடனே அந்த அடுப்புல இருந்து கருப்பு புகை வந்துச்சு. அந்த புகையால அங்க இருக்கிறவங்க எல்லாருமே இரும்ப ஆரம்பிச்சுட்டாங்க. சிச்சு, என்ன இது? டயரை போட்டு எரிச்சுக்கிட்டு இருக்க. இந்த தண்ணியில நாங்க குளிச்சோம்னா எங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் தான் வரும். ஐயோ, மூச்சு வேற விட முடியலையே. எல்லாரும் 2 அடி பின்னாடி போய் நின்னாங்க. ஆனா பனுவுக்கு ஏதோ சந்தேகம். அந்த தண்ணி எந்த அளவுக்கு சூடா இருக்குன்னு பாக்கணும்னு நினைச்சு அந்த புகையை தாண்டி அவன் அண்டா பக்கத்துல போய் நின்னான். அப்பாடா, நல்லா புகை வருது. பக்கத்துல நின்னா ஸ்டீம் பாத் செஞ்ச மாதிரி இருக்கும்ல, அப்ப எனக்கு செலவும் இருக்காது அப்படின்னு சொல்லி பன்னு அந்த அண்டாவோட மூடியை திறந்து ஸ்டீம் பாத் எடுக்கலான்னு முயற்சி பண்ணும்போது இங்க இருந்து சின்ன ஒரு டயரை தூக்கி போட்டான். அது அடுப்புல விழாம பன்னு மேல பட்டு பன்னு பக்கத்துல இருக்கிற பச்சை தண்ணி டப்புல விழுந்துட்டான். நல்ல வேலை சுடுதண்ணில அவன் விழல. பச்சை தண்ணி டப்புல விழுந்த உடனேயே பாவ பன்னு குளிர்ல நடுங்க ஆரம்பிச்சிட்டான். ஐயோ ஐயோ, நான் ஃப்ரிட்ஜ் தண்ணியில விழுந்துட்டேன், யாராவது என்ன காப்பாத்துங்க. என்னடா, சுடுதண்ணிக்காக வந்து பச்சை தண்ணியில குளிச்சுக்கிட்டு இருக்க, எழுந்திரே. பன்னுவ பச்சை தண்ணியில இருந்து தூக்கி அவனை போத்திக்க டவல் கொடுத்தாங்க. சிச்சு காக்கா டயர் போட்டு எரிச்சதுல ஊரெல்லாம் கருப்பு புகை. பஞ்சாயத்துல இருந்து வந்து அவளுக்கு ஃபைன் போட்டாங்க. என்ன சிச்சு, இது வியாபாரம் செய்யலாம், ஆனா இப்படி மாசுபாடு பண்ணக்கூடாது. இதுக்கு உனக்கு ஃபைனு 500 ரூபாய் இடு. ஐயோ, 500 ரூபாய் சம்பாதிக்கவே இல்லை, அதுக்குள்ள 500 ரூபாய் ஃபைனா? பாத்தியா சிச்சு, ஆசைப்படலாம், ஆனா பேராசைப்படக்கூடாது. நாளையிலேருந்து எல்லாரும் காட்டுக்கு போய் விறகு கொண்டு வந்து அவங்கவுங்க வீட்டுல தண்ணிய காய்ச்சிக்கலாம். பன்னு குளிர்ல நடுங்கிக்கிட்டே, எனக்கு சுடுதண்ணியும் வேண்டாம், பச்சை தண்ணியும் வேண்டாம். இந்த குளிர்காலம் போற வரைக்கும் நான் பவுடரையோ சென்ட்டையோ அடிச்சுக்கிட்டு எப்படியாவது வாழ்ந்துடுறேன். அதை கேட்டு எல்லாரும் சிரிச்சாங்க. சிச்சு காக்கா அண்டாவை கொண்டு போய் வீட்டுக்குள்ள வச்சுட்டா. வந்த கஸ்டமரை எல்லாரையுமே இழந்துட்டேனே அப்படின்னு வருத்தப்பட்டா. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா,
ஒருத்தங்களுடைய தேவைய நாம பேராசப்பட்டு வியாபாரமா மாத்திக்கலாம் அப்படின்னு பார்த்தா அதுல லாபம் வராது, ஃபைன் மட்டும்தான் வரும். மேகங்களின் மத்தியில் டீ பார்ட்டி. பறவைங்களோட ஊர்ல வெயில் அதிகமா இருந்துச்சு. நாம எல்லாரும் குளிரா இருக்கிற ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சிச்சு காக்கா சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. எல்லாரும் அவங்க ஊரை விட்டு தள்ளி ஆகாயத்தை தொடுற அளவுக்கு உயரத்துல இருந்த மேகமலைக்கு போகலாம் அப்படின்னு நினைச்சாங்க. அங்க மேகங்கள் எல்லாம் தரையில இருக்கிற மாதிரி நாம சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கும்னு சிச்சு காக்கா பில்டப் கொடுத்துச்சு. எல்லாரும் அங்க போனதுக்கு அப்புறமா எல்லாருக்குமே அந்த இடம் எப்படி ஒரு குழப்பத்தை கொடுத்துச்சு. அங்க டீ பார்ட்டி வைக்கலான்னு முடிவு பண்ணி போய் எல்லாரும் என்ன படாத பாடு பட்டாங்கன்றதுதான் இந்த கதை. காலையில 10 மணி எல்லாரும் லக்கேஜை எடுத்துக்கிட்டு மலைக்கு மேல போனாங்க. அங்க நிலைமை எப்படி இருக்குன்னா காலையில ராத்திரி ரெண்டுமே ஒரே மாதிரி தான் தெரிஞ்சுது. அந்த அளவுக்கு பனி அதிகமா இருந்துச்சு. பக்கத்துல இருக்கிறவங்க கூட கண்ணுக்கு தெரியல. அப்ப பன்னு காத்துல கைய தடவி, அம்மா எங்கம்மா இருக்க? ஆமா என் கால் எங்கம்மா? என் காலை யாராவது திருடிட்டாங்களா என்ன? என் காலை இங்க காணுமே அம்மா. டேய், உன்னோட காலு இருக்க வேண்டிய இடத்துலதான் இருக்கு, கொஞ்சம் கீழே குனிஞ்சு பாரு. ஐயோ கடவுளே, ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணி உள்ள உட்காந்த மாதிரி இருக்கு. சிச்சு, இதுதான் நீ சொன்ன சொர்க்கமா? எனக்கு என்னமோ நரக மாதிரி தெரியுது. அப்போ கொஞ்சம் தூரத்துல இருந்து சிச்சு காக்காவோட குரல் மட்டும்தான் அவங்களுக்கு கேட்டுச்சு. இங்க பாரு சோட்டோ, இது ரொமான்டிக் வெதர். ஊட்டி கொடைக்கானல்ல கூட இப்படி இருக்காது. நாம மேகங்களுக்கு நடுவுல இருக்கோம், என்ஜாய் பண்ணுங்க. என்னது என்ஜாயா? எனக்கு ஏற்கனவே கண்ணு சரியா தெரியாது, கண்ணாடி போட்டிருக்கேன். ஆனா இந்த பனியால அந்த கண்ணாடியும் மூடிடுச்சு. நான் எங்க நடக்கிறேன்னு எனக்கே தெரியல. ஐயோ, யாரோ என்ன அடிக்கிறாங்க. சாரி மஹி, நான் ஒரு மரம் நினைச்சேன். நீங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பீங்கன்னு தெரியாது. எல்லாரும் ஒருத்தங்க கைய ஒருத்தங்க பிடிச்சுக்கோங்க, இல்லைன்னா அடிக்கிற காத்துக்கு நம்ம பறந்து போயிடுவோம். நம்ம இப்பவே இங்க டென்ட் போட்டாகணும். எல்லாரும் கொண்டு வந்த பொருளை இறக்குங்க. எல்லாரும் டென்ட் போடுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா பனியில சரியா கண்ணு தெரியாம தடுக்கி எல்லாரும் விழுந்துகிட்டு இருந்தாங்க. அம்மா, எனக்கு டென்ட்டோட கயிறு கிடைச்சிருச்சு. நான் அதை இந்த கம்பத்துக்கு கட்டி விடுறேன். டேய் பன்னு, நிறுத்துடா, அது கம்பம் இல்லடா, என் காலு. கட்டாதடா. அம்மா, இவன் என்ன கம்பமா யூஸ் பண்ண பாக்குறான். சாரிடா சின்னோ, உன் காலு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுனால அதை தூணா நினைச்சிட்டேன். சாரி, நான் இப்போ இந்த கல்லுல கட்டி விடுறேன். பன்னு ஒரு கல்லுல போய் கயிறு கட்டின. ஆனா அந்த கல்லு அசைஞ்சுது. டேய், என் கழுத்துல எதுக்குடா அந்த கயிறை கட்டுற? நான் எங்கேயாவது ஓடி போயிடுவேனா என்ன? கயிறை ஏடுறா. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க, சும்மா கத்திக்கிட்டு இருக்காதீங்க. டென்ட்டை நான் கட்டுறேன். துணியும் சோட்டும் சேர்ந்து டென்ட்டை போட்டாங்க. ஆனா உள்ள போய் பார்த்தா அந்த டென்ட்டுக்கு ஜிப்பே இல்ல, ஏன்னா அது தலையில போட்டிருந்தாங்க. சரி பரவாயில்ல விடுங்க, எப்படியும் உள்ள வந்துட்டோம்ல, நல்லா காத்து வரும். நாம இப்ப எல்லாரும் இங்க எதுக்காக வந்தோம்? ஒரு டீ பார்ட்டி கொண்டாடுறதுக்காக தானே. ஒரு டீயும் நல்ல பிஸ்கெட்டும் இருந்தா சூப்பரா இருக்கும்ல. டீ பார்ட்டியா? அப்படின்னா எனக்கு ஓகே. டீ இருக்கா? பிஸ்கெட்டு, கேக்கு, அப்படியே மிச்சர் ஏதாவது இருக்கா? எல்லாமே இருக்குடா பன்னு. துணி, நீ கொஞ்சம் டீயை போடு, நான் சீக்கிரமா டேபிளை செட் பண்றேன். சிச்சு காக்கா வெளியில வந்து கல்லதான் சேராவும் டேபிளாவும் போட்டுச்சு. எல்லாருமே வந்துட்டு அந்த கல்லுல உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா எதிர்க்க உட்காந்தாலும் ஒருத்தங்க முகம் இன்னொருத்தங்களுக்கு தெரியவே இல்ல. ஒரு உருவம் இருக்குன்னு தெரியும், அது யாருன்னு தெரியல, அவ்வளவுதான். துணி உடனே அடுப்பை பத்த வச்சு எல்லாருக்காகவும் டீயை போட்டான். சிச்சு, பால் எங்க வச்சிருக்க? இங்க எல்லாமே பார்க்க ஒயிட்டா தான் தெரியுது. பால் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியலையே. அது உனக்கு பின்னாடிதான் வச்சிருக்கேட்டோனே, பார்த்து ஐஸ் கட்டிய பால் நினைச்சு தூக்கி போட்டுறாத. பால் பேக்கெட் இருக்கு பாரு. கிடைச்சது. சரி டீ போடுறேன். எல்லாருக்கும் இஞ்சி டீ ஓகேவா? லூசிபரா அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு உருவத்துக்கிட்ட பேசிக்கிட்டு, ஏண்டி சோட்டு, எப்பவுமே கலகலன்னு பேசிக்கிட்டே இருப்ப, இன்னைக்கு ஒரு வார்த்தை கூட பேசவே மாட்டேங்கிற, ஏன் ஏதாவது கோவமா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அங்கிருந்து பதில் வரல. அப்போ லூசி அந்த உருவத்து மேல கை போட்டா. ஆனா அது ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. என்ன சோட்டு, கல்லு மாதிரி இருக்க? அடக்கடவுளே, இவ்வளவு நேரம் நான் என் கஷ்டத்தை சொன்னிக்கிட்டது சோட்டுக்கிட்ட இல்லையா, கல்லுக்கிட்டியா? சோட்டுக்கிட்ட தூரத்துல இருந்து, நான் இங்க இருக்கேன் லூசி, நீ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? பின்ன இந்த பனியில யாருக்கா இருந்தாலும் பைத்தியம் தான் பிடிக்கும் போல. டீ ரெடி ஆகிறதுக்குள்ள ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சிச்சு காக்கா டிசைட் பண்ணி ஒரு தட்டுல பிஸ்கெட்டையும் இன்னொரு தட்டுல கேக்கையும் வச்சது. ஆனா பதட்டத்துல துணி துவைக்கிறதுக்காக கொண்டு வந்த ரவுண்டா இருக்கிற ஒரு சோப்பு பில்லைய கூட அவ அந்த தட்டுலயே வச்சிட்டா. அப்ப பன்னுவுக்கு வேற பசி அதிகமா இருந்துச்சு. என்ன ஆண்டி, ஏன் இவ்வளவு லேட்டு? எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பசிக்குது. சாப்பிட ஏதாவது டேபிள்ல வச்சிருக்கீங்களா? நான் ஏதாவது எடுத்து சாப்பிடுறேன். பன்னு அந்த டேபிள்ல கை வச்சு தேடும் போது அவனுக்கு ரவுண்டா இருக்கிற அந்த சோப்பு கட்டி தான் கிடைச்சது.
ஆனா பனிமூட்டத்துல பன்னுக்கு அது சரியா தெரியல. வாவ், இட்லியா? துணி ஆண்டி எனக்காக சூப்பர் இட்லி கொண்டு வந்திருக்காங்க, நல்ல வெள்ளையா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சோப்ப வாயில போட்டு ஒரே ஒரு தடவை அத கடிச்சான். சீச்சி, இது என்னடா இட்லி, ஒரே கல்லு மாதிரி இருக்கு, கசப்பா இருக்கு. அது மட்டும் இல்ல, வாயில இருந்து ஒரே நொறையா வருது. ஒருவேளை பாயசத்துல செஞ்சிருப்பாங்களா? வலிக்கி வலிக்கி போகுது, இது எனக்கு வேண்டாம். பாவம் பன்னு வாய் திறந்து பேசினாலே அந்த சோப்பு நொறையால பபிள்ஸ் வந்துகிட்டு இருந்துச்சு. ஒவ்வொரு தடவை வாய் திறக்கும் போது ஒவ்வொரு பபிள் வந்துகிட்டு இருந்துச்சு. ஐயோ, காப்பாத்துங்க, நான் சோப்ப சாப்பிட்டுட்டேன் போல. சின்ன காக்கா சிரிச்சுக்கிட்டே, டேய் பன்னு, இட்லி நினைச்சு சோப்ப சாப்பிட்டுட்டியா? வாவ், இப்போ உன் வாய் கிளீனா இருக்கும்டா. இப்ப நீ பேசுற வார்த்தையெல்லாம் சுத்தமா இருக்கும். ஐயோ ஏன் புள்ள, துணி கொஞ்சம் தண்ணி கொடு, பாவம் வாயில இருந்து பபிள்ஸ் வருது. அப்படி எல்லாரும் பதட்டமா இருக்கும்போது பன்னு மட்டும் வாயில நொறையோட ஒரே முட்டை முட்டையாதான் விட்டுக்கிட்டு இருந்தான். இந்த பக்கம் துணி குருவி எல்லாருக்காகவும் டீயை ரெடி பண்ணி அவங்க முன்னாடி கொண்டு வந்து வச்சா. ஆனா பனிமூட்டமா இருந்ததுல அந்த டீ என்ன கலர்ல இருக்குன்னு கூட யாருக்கும் தெரியல. அதுல இருந்து சூட புகை மட்டும்தான் வந்துகிட்டு இருந்துச்சு. சிச்சு காக்கா ஸ்டைலா ஒரு கப்பை எடுத்துக்கிட்டு, ஃப்ரெண்ட்ஸ், சியர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், மேகங்களின் மத்தியில் டீ பார்ட்டி இன்னைக்கு அப்படின்னு சொல்லி டீயை குடிச்சிட்டு, வாவ் துணி, டீ நல்லா இருக்கு, ஆனா இதுல டீ பொடி போட்டியா வேற ஏதாவது போட்டியா? ஐயோ சிச்சு, நான் பால் பவுடர் நினைச்சு பக்கத்துல இருக்கிற மைதா மாவை போட்டுட்ட போல தெரியுது, அதான் டீ ஒரு மாதிரி திக்கா இருக்கு. என்னது, மைதா மாவா? அப்போ நாங்க இப்ப குடிக்க போறது டீ இல்லையா, அது மைதா கஞ்சியா? ஐயோ, என் காஸ்ட்லி டீயை இப்படி வேஸ்ட் ஆக்கிட்டியே. ஆனா மகிக்கழுகு அப்போ, அதனால என்ன சிச்சோ, இந்த குளிர்ல சூடா எது குடிச்சாலும் அது அமிர்த மாதிரி தான் இருக்கு. பன்னோ சோப்ப சாப்பிட்டா, நாம கஞ்சியை குடிக்கிறோம், ரெண்டுத்துக்கும் பேலன்ஸ் ஆயிடும். எனக்கு இது வேண்டாம், எனக்கு காஃபி வேணும். இந்த குளிர்ல காஃபி தான் நல்லா இருக்கும். பக்கத்துல இருக்கிற மரத்துக்கிட்ட கேளுங்க, குடுக்குமா என்னவோ. எல்லாரும் சிரிச்சாங்க. டீ பார்ட்டிக்கு நடுவுல சிச்சு காக்காவ பையில இருந்து கண்ணாடியும் பவுடரையும் வெளியில எடுத்தா. இந்த வெதர்ல என் மேக்கப் போயிடுச்சு போல, கொஞ்சம் பவுடர் பூசணும் அப்படின்னு சொல்லி கண்ணாடி எடுத்து முன்னாடி வச்சு பவுடர் பூசலான்னு பார்த்தா கண்ணாடி சுத்தமா தெரியல. என்ன இது, என் முகமா தெரியலையே, பரவாயில்ல, எப்பவும் பூசுற மாதிரி அப்படியே பூசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிச்சு காக்கா பவுடர் எடுத்து முகம் முழுக்க பூசிக்கிட்டா. அதுக்கப்புறமா லிப்ஸ்டிக்க உதட்டுல பூசுறதா நினைச்சுக்கிட்டு கண்ணத்துல பூசிக்கிட்டா. மைய எடுத்து கண்ணுல பூசுறதா நினைச்சுக்கிட்டு உதட்டுல பூசிக்கிட்டா. அந்த பனிப்பட்டு பவுடர் எல்லாமே ஒரு அட்டை மாதிரி ஒட்டிக்கிச்சு. இப்ப பாருங்க, நான் எவ்வளவு அழகா இருக்கேன்ல. அப்பதான் வேகமா காத்து வீசும்போது கொஞ்சமா அங்க இருந்த பனியெல்லாம் விலகி போச்சு. அதுல சிச்சுவோட முகம் எல்லாருக்கும் கிளியரா தெரிஞ்சது. பன்னு சிச்சுவோட முகத்தை பார்த்து பயத்துல சத்தமா கத்துனா, ஐயோ பேயி, சந்திரமுகி, காப்பாத்துங்க, சிச்சு ஆண்டி உடம்புக்குள்ள சந்திரமுகி புகுந்திருக்கு. ஏய் சிச்சு, என்னடி பண்ணி வச்சிருக்க? முகத்துல ஏன் இவ்வளவு பவுடர் பூசி வச்சிருக்க? உதடு ஏன் கருப்பா இருக்கு? கண்ணெல்லாம் ஏன் சிகப்பா இருக்கு? என்னது, அப்படியா அப்படின்னு கண்ணாடிய பார்த்து, ஐயோ என் மேக்கப்பு, என் முகம், ஐயோ பயமா இருக்கே, துணி தண்ணி கூட முகம் கழுவணும். பரவாயில்லம்மா, அப்படியே இரு, இங்க ஏதாவது பேய் இருந்தா உன்னை பார்த்து அதுங்க பயந்து ஓடி போயிடும், நமக்கு சேஃப்டி தானே. காத்தோட வேகம் அதிகமாச்சு, அங்க இருக்கிற பனி எல்லாம் விலக ஆரம்பிச்சது. அப்பதான் அவங்களுக்கு ஒரு விஷயமே புரிஞ்சுது. அவங்க இருக்கிறது ஒரு அழகான இடத்துல இல்ல, அது குப்பைங்க நிறைஞ்சு இருக்கிற ஒரு இடம். அங்க நிறைய குப்பைங்க கிடந்துச்சு. மகிக்கழுகு கண்ணாடிய சரி பண்ணி அந்த குப்பைய பார்த்து, ஐயோ கடவுளே, சிச்சு, இதுதான் நீ சொன்ன சொர்க்கமா? குப்பை தொட்டிக்கு பக்கத்துல நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கோம், அதான் அப்பல இருந்து ஏதோ நாத்து அடிச்சுக்கிட்டு இருக்கு. நான் மலையில இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டேனே. சீச்சி, குப்பைக்கு பக்கத்துல உட்காந்துக்கிட்ட நம்ம டீ பார்ட்டி கொண்டாடிக்கிட்டு இருந்தோம், என் மரியாதையே போச்சு. அதுக்குதான் சொல்றது, எந்த இடம் எப்படி இருக்குன்னு தெரியாம அந்த இடம் தெரிஞ்ச மாதிரி சொல்லிக்க கூடாது. அப்போ பன்னுக்கிளி அதை பார்த்து, எனக்கு அப்பவே டவுட் வந்துச்சு, காத்துல ஏதோ புளிச்ச ஸ்மெல் வந்துச்சு, நான் ஏதோ பழத்தோட ஸ்மெல்லுன்னு நினைச்சேன். இப்பதானே தெரியுது இது எல்லாமே குப்பையோட ஸ்மெல்லுன்னு. வாங்கப்பா, முதல்ல ஊருக்கு போலாம். ஆமா ஆமா, இந்த இடம் நல்லால, இதுக்கு நம்ம ஊரே சூப்பரா இருக்கும். அங்க மனுஷங்க இருப்பாங்க, இங்க வெறும் குப்பை தான் இருக்கு. எல்லாரும் உடனே பொருட்களை எடுத்துக்கிட்டு டென்ட்டையும் எடுத்துக்கிட்டு ஊருக்கு வந்து சேர்ந்தாங்க. அன்னையில இருந்து எப்பவுமே சிச்சு காக்கா எங்கேயாவது டூர் போலான்னு கேட்டா எல்லாரும் வேண்டாமா, இதுக்கு முன்னாடி போனதே போதும் அப்படின்னு சொல்லி அவளை தட்டி கழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி, நமக்கு தெரியாத ஒரு இடத்துக்கு போய் பார்ட்டி கொண்டாட நினைச்சா கடைசியில சோப்பத்தான் திங்கணும்.